ஓகே, இன்னைக்கு வந்து டே 3. ஃபர்ஸ்ட் 2 நாளோட ஒகேப் ரிவிஷன் பண்ணிட்டு அப்புறம் 3க்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ் பல்ஸ் பார்த்தோம். அதுல வந்து ப்ரொடிஜியஸ் டிமாண்ட் அப்படின்னு பார்த்தோம். ப்ரொடிஜியஸ்ங்கிறது ரொம்ப பெரிய டிமாண்ட், லார்ஜ் டிமாண்ட் அப்படின்னு. அடுத்து ஆப்ளிகேட்டட்னா ரொம்ப நெசசரி. ஆப்ளிகேட்டட்னா கண்டிப்பாகங்கிற ஒரு மீனிங்ல வரும். கண்டிப்பாக நெசசரி. இது 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 கூட இன்னொன்னு படிச்சோம். என்னதுன்னா இட் இஸ் ஆப்ளிகேட்டரி டு கெட் லைசன்ஸ் பிஃபோர் டிரைவிங் அ கார் அப்படின்னு ஒகேப் கிளாஸ் நம்ம படிக்கும் போதே படிச்சோம். ஸோ அதையும் இங்க நம்ம ரிவைஸ் பண்ணிக்கணும். ஃப்ராட் ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது, ஸ்டான்ஸுங்கிறது ஒரு ஒப்பீனியன், ஃப்ராட் அப்படிங்கிறது ஒரு பதட்டமான நிலை. ஸோ ஆங்ஷியஸ். ஃப்ராட் ஸ்டான்ஸுங்கிறது ஒரு ஆங்ஷியஸ் ஒப்பீனியன் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். ரிவைவல்னா திருப்பி உயிர்ப்பிச்சு வர்றது. ரீ அவேக்கனிங், ஒரு பிரச்சனை எகெயின் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ரிவைவல், ரீ அவேக்கனிங். தென் ப்ரிகாரியஸ்ங்கிறது ரொம்ப டேஞ்சரான ஒரு வயலண்டான அந்த மாதிரி என்வரான்மெண்ட்டை மீன் பண்றப்போ ப்ரிகாரியஸ்ன்னு சொல்லலாம். பெர்பிச்சுவேட்டிங் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற இடத்துல போடுற ஒரு வார்த்தை பெர்பிச்சுவேட்டிங் அப்படிங்கிறது. செகண்ட் டேக்கு நம்ம கொஞ்சம் நிறைய வேர்ட்ஸே பார்த்தோம், 10 வார்த்தை பார்த்தோம். ஓகே, இதுல எஸ்ஓபிங்கிறது அப்ரிவேஷன், அது ஓகே. ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர், ஒரு ரூல்ஸ் சொல்றது. டீப்ளாய் அப்படிங்கிறது யூஸ்டு சம்திங். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் 2வது சென்டென்ஸ்ல இருக்கு. என்னது? அண்டர் ப்ரிவிலேஜ்டு செக்ஷன்ஸ் ஆர் டீப்ளாய்ட் அஸ் அ பொலிட்டிக்கல் டூல். ரொம்ப வாழ்வாதாரத்துல கம்மியா இருக்கிறவங்களை வந்து மேம்படுத்துறோம், அப்லிஃப்ட் பண்றோங்கிற அந்த விஷயத்த ஒரு பொலிட்டிக்கல் டூலா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. டிப்ளாய்டு, யூசிங் சம்திங். அடுத்த அஃபர்மேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு முன்னேற்ற பாதை அப்படிங்கிற இடத்துல பேசும்போது அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சர்ஜிக்கல் ஆக்ஷன்ங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து இது நடந்தா அது நடக்கும் அப்படின்னு யோசிச்சு பண்ற ஒரு டார்கெட்டட் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. என்விசேஜ் அப்படிங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கறது, இமேஜின் பண்றது. லைக் அதை வந்து நம்ம இமேஜின் பண்ணி ஒரு திட்டமிட்டு பண்ற ஒரு இது. அதுதான் வந்து என்விசேஜ். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா இதோட முடிவு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி பண்றது என்விசேஜ்ங்கிறது. கோஅலியேஷன்னா கோஆர்டினேஷன் மாதிரி நமக்கு ஞாபகம் வருது. கோஆர்டினேட்டுங்கனாலே 2 பேரும் சேர்ந்து பண்ற ஒண்ணு. ஸோ 2 பார்ட்டிஸ் சேர்ந்து ஒண்ணு பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கல் ரீதியில சொல்லும்போது கோஆலிஷன்ங்கிற வார்த்தையை போடுவோம். அட்ஜூடிகேஷன், ஜூடி அப்படின்னு ஜுடிஷியல் அப்படின்னு எல்லாமே இருக்கு. ஒரு ஒரு லீகலான ஒரு ப்ராசஸ சொல்லும்போது அட்ஜூடிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதான் இப்ப எழுதியிருக்கேன். ப்ராசஸ் ஆஃப் ரிசால்விங் டிஸ்பியூட்ஸ். ஒரு ஃபைட் இருக்கு, ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு, அதை ரிசால்வ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்ல எடுக்கிற அந்த ப்ரொசீஜர் வந்து அட்ஜூடிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டிங்க் அப்படிங்கிறது ஆக்ஷன்ஸ், பொலிட்டிக்கல் ஸ்டிங்க்லாம் வரும். அப்படிங்கும்போது ஒரு விஷயத்த கேள்வி கேட்கிற நிலையில அது வருது அப்படின்னா இட் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்டிங்க். இந்த ஆக்ஷன் வந்து கேள்வி எழுப்பக்கூடிய வகையில இருக்கு அப்படிங்கிற மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டிங்க் அப்படின்னு ஒரு வார்த்தை வரலாம். இன்னக்வஸ் அப்படிங்கிறது நான் இன்னசென்ட், அவர் ரொம்ப இன்னசென்ட், அவர் ரொம்ப ஹார்ம்லெஸ்ஸான ஆளுங்க, யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டாருங்கிற மாதிரி நான் ஞாபகம் வச்சிருக்கேன். இன்னக்வஸ்னா இன்னசென்ட் ஞாபகம் வரணும், அப்பதான் ஹார்ம்லெஸ் அப்படிங்கிற மீனிங் ஞாபகத்துக்கு வரும். எக்ஸ்சக்கர்ங்கிறது நம்ம ட்ரெஷரி, நம்ம கஜானா, அதுதான் வந்து எக்ஸ்சக்கர். இப்போ இன்னைக்கு தேர்டுக்குள்ள ஒகேப் பார்த்துட்டு உள்ளக்குள்ள போலாம், எடிட்டோரியலுக்குள்ள. ஸோ ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து ரெண்டட். நான் எழுதியிருக்கிற வார்த்தையெல்லாம் வந்து எல்லோ கலர்ல வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டட் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஒன்று கொடுக்குறோம், இல்லைன்னா வந்து நம்ம அதை அவங்களுக்காக தர்றோம், ப்ரொவைட் பண்றது, கொடுக்கறது, இதெல்லாமே தான் ரெண்டட் அப்படிங்கிறது. ரெண்டட், ப்ரொவைடட், அந்த மாதிரி படிக்க படிக்க வந்துடும், ஞாபகம் வந்துடும். தென் பிட்ச்டு அப்படிங்கிறது ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ணி விடுறது, இனிஷியேட்டிங், லான்ச்சிங் எல்லாமே. பிட்ச்டுனா லான்ச், இனிஷியேட்டிவ் அப்படின்ட்டு. குரானிக் அப்படின்னு குரானிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. லைக் ரொம்ப காலமா அவங்க அந்த மூதாதையர் எல்லாத்துக்கும் இருக்கும். இட்ஸ் குரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லாங் டேர்மா நடக்கக்கூடிய ஒரு டிபிங்கிறதெல்லாம் ஒரு குரானிக் டிசீஸ் தான், டியூபர்குலோசிஸ் எல்லாம். தென் டிவால்வ்டு அப்படிங்கிறது வந்து பகிர்ந்து கொடுக்கறது, டு பாஸ். இப்போ ஒரு பவர் இருக்குன்னா எனக்கு பதிலா நீ பண்ணு, இல்லை நான் இதை பார்த்துக்கிறேன், நீ அதை அந்த இதை வந்து பகிர்ந்து கொள்றது தான் டிவால்வ்டு அப்படிங்கிறது. மானிட்டைஸ் நமக்கு தெரியும், பட் இருந்தாலும் எழுதியிருக்கேன். மானிட்டைசேஷன் அப்படின்னு அதுக்கு ஒரு இதை வச்சு காசு நம்ம சம்பாதிக்கிறது, அதுல இருந்து நம்ம ரெவன்யூ ஏர்ன் பண்றது, அதுதான் மானிட்டைஸ்ங்கிறது. பொலிட்டிக்கலி கலர்டு ஸ்பெண்டிங். எந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னா அந்த முடிவை வந்துட்டு ஒரு லீகலாவோ லாஜிக்காவோ எடுக்காம ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் நபர்னாலேயோ இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டினாலேயோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்ம எடுக்கிறோம்னா சாயம் பூசப்பட்ட, இது வந்து கரெக்டா தெரிலங்க, இதுல ஏதோ சாயம் பூசப்பட்டிருக்குங்கிற மாதிரி. ஸோ பொலிட்டிக்கலி கலர்டு ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இங்கே ஸ்பெண்டிங்னு வந்துருச்சு. அப்போ ஏதோ ஒன்று காசு செலவு பண்றது, அது வந்து லீகலா இல்ல, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்சிங் மூலியமா இருக்கு அப்படிங்கிற ஒரு மீனிங்ல வருது. டெட் லேடன். டெட்னா கடன்னு தெரியும்.
லேடன் அப்படிங்கிறது வந்து லோடட் ஹெவிலி வித் சம்திங். இப்போ ஹெவிலி வித் சம்திங்கிறது தான் வந்து இங்க டெட். கடன்னால ரொம்ப லோடு பண்ணப்பட்ட நிறைய கடன் சுமை இருக்கக்கூடிய அப்படிங்கிற மீனிங்ல. நெக்ஸ்ட் நான் ஆதரன்ஸ். ஆதரன்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமா ஒரு இதை நல்லா கடைப்பிடிக்கிறது. ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம்னா அதுல ரொம்ப ஃபேமா இருக்கிறது. ஆதரன்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரி இடத்துல வரும். அப்ப நான் ஆதரன்ட் அப்படிங்கிறது கடைபிடிக்காது. ஒரு ரூல்ஸோ ஒரு ஆர்டரோ இருக்குன்னா அதை வந்து கடைபிடிக்க தவறுறது. ஃபெயிலியர் டு ஃபாலோ த ரூல்ஸ் இல்லைன்னா ஆர்டர்ஸ், அந்த மாதிரி இடத்துல நான் ஆதரன்ஸ் அப்படின்னு வரும். லெஜிட்டிமேட்னா லீகல், இல்லெஜிட்டிமேட் அப்படிங்கிறது இல்லீகல் அப்படிங்கிற வார்த்தை. அது நமக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். இல்லீகல் இல்லெஜிட்டிமேட் வந்துரும். தென் இன்சபார்டினேட். சப்புனாலே கீழேன்னு அர்த்தம். லைக் சபார்டினேட்டுங்கிறதுனால இப்ப எனக்கு கீழே அப்படிங்கிறது. இன்சபார்டினேட்னா எனக்கு கீழே உள்ளவங்க சரியா பண்ணாத ஒண்ணு, அப்ப கீழ்ப்படியாத. சபார்டினேட்டுங்கிறது எனக்கு கீழே நான் சொல்ற வேலையை செய்யற ஒரு இடத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். இன்சபார்டினேட் அப்படிங்கிறது அப்ப அவங்க அதை பண்ணலங்கிற மீனிங்ல தானே வரும். ஸோ இன்சபார்டினேட் அப்படிங்கிறது அந்த ரூல்ஸை ஒபே பண்ணல, கடைபிடிக்கல, கீழ்ப்படியாத, இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்ற ஒரு வேர்டு. அப்புறம் பேங்கபிலிட்டி. பேங்கபிலிட்டி அப்போ எபிலிட்டினா நம்மளால ஒண்ணு முடியுங்கிறது. ஸோ பேங்கபிலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒருத்தர் காசு கொடுக்குறாருன்னா அந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கணும். அதான் அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் அ ப்ராஜெக்ட். அட்ராக்டிவ்ங்கிறது ரொம்ப ப்ராஜெக்ட் நல்லா ரொம்ப பாஷா இருக்கா அப்படிங்கிறத தாண்டி அதை பண்ணக்கூடிய ஆளுங்க வந்து அதை ஒழுங்கா நல்லா பண்ணுவாங்களா, அதோட அவுட்கம் வந்து பார்த்தா நல்லா வருமா லாபம். அப்ப என்ன காசு கொடுக்குறான்னா நம்ம அவனுக்கு காசு திருப்பி கட்டணும், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொடுக்கணும். அந்த ரீபேமெண்ட் எல்லாம் இவங்களால கரெக்டா பண்ணிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ப்ராஜெக்ட் அட்ராக்டிவ்னஸ். நிதியை பெறத்தக்க நிலை, அதுதான் வந்து பேங்கபிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த பேங்கபிலிட்டி வந்து நம்ம அந்த எடிட்டோரியல்ல பார்க்கும்போது அது என்ன வகையில மீன் ஆகுதுங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு எடிட்டோரியல் எடுத்தோன்னே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணணும்னா, ஹெட்டிங்ல இருந்து நம்மளால என்ன வந்து கிராஸ் பண்ணிக்க முடியும், ஒரு அசம்ஷனோட உள்ள போகணும். அப்பதான் வந்து ஒரு மாதிரி பிளாங்கா இல்லாம, ஓகே இதை பத்தி தான் இந்த கதை வந்து போகுது அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவும் அதே மாதிரியே கொண்டு போகலாம் அப்படின்னு. ஸோ சிட்டிஸ் ஆஃப் டெட். சிட்டிஸ் ஓகே, ஆஃப் டெட் இப்போ கடன். இப்போ கடனை கொண்டு உள்ள சிட்டிஸ் அப்படிங்கிற மீனிங்கா? சரி, என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ULBs need more administrative capacity before they can tap the market. ULBனா இப்போ யாருன்னு நமக்கு தெரியல. கண்டிப்பா அப்ரிவேஷன் உள்ள கொடுத்துருப்பான் தான். அப்புறம் பிரச்சனை இல்லை, பார்ப்போம், உள்ள போய் பார்ப்போம். அர்பன் லோக்கல் பாடிஸ். வேற பெண் மாத்திக்கிறேன். இந்த இருக்கு அர்பன் லோக்கல் பாடிஸ். சரி, ULBs need more administrative capacity. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்களை நம்ம ஆளுமை பண்ற அந்த ஒரு கெப்பாசிட்டி, நிர்வகிக்கிற கெப்பாசிட்டி, இந்த மாதிரி சொல்லலாம். அது வந்து நிறைய தேவையாம் இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ். இப்போ அர்பன் லோக்கல் பாடிஸ்னா அப்ப என்னன்னு தெரியலல்ல. பட் இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, ஏதோ ஒரு கமிட்டியோ இல்லை ஒரு 10 பேர் சொந்த ஒரு குழுவோ அந்த மாதிரி தோணுது. இவங்களுக்கு வந்து நிர்வகிக்கிற திறன் வந்துட்டு அதிகமா வேணும். பிஃபோர், எதுக்கு முன்னாடி? தே கேன் டேப் த மார்க்கெட். இப்ப மார்க்கெட்டுங்கிறது மோஸ்ட்லி இந்த செபி, ஸ்டாக் மார்க்கெட் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்போ இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்தாலே ஒண்ணு நம்ம வந்து ஏதாவது ஒரு கன்சியூமர் மார்க்கெட் நிறைய இருக்குல்ல. இப்போ லோன்லாம் வாங்குவோம், பாண்ட் எல்லாம் வாங்குவாங்க மார்க்கெட்ல. செகண்டரி மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட் எக்கச்சக்கமா இருக்கு. நமக்கு இது என்னன்னு தெரியல. அப்போ அந்த மாதிரி நீங்க மார்க்கெட்ல வந்து இப்போ ஒரு பாண்டே வாங்க வர்றீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்க நிர்வகிக்கிற திறன் வந்து உங்களுக்கு நிறைய தேவை அப்படின்னு இந்த கதை வந்து சொல்ல போகுது. ஏன்னா ஹெட்டிங்கே அதுதான். ULB need more administrative capacity before they can tap the market. அப்ப ULB மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அதை வந்து ஆப்போசிட்டா யாரோ சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு முதல்ல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியே வந்து நிறைய இன்னும் தேவை இருக்கு அப்படின்னு. அப்ப இத பத்தி தான் ஏதோ ஒரு கதை அப்படிங்கிற ஒரு அசம்ஷனோட இப்ப உள்ள போறோம். ஃபர்ஸ்ட், the கவர்மெண்ட்ஸ் அப்போஸ்ட்ரஃபி எஸ்னா உடைய, கவர்மெண்ட் உடைய அப்டேட்டட் அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட். இது வந்து ஒரு ஸ்கீம் மாதிரி இருக்கு. பட் நமக்கு என்னன்னு இப்ப தெரியாது. சரி இருக்கட்டும், அதை வந்து அப்டேட் பண்ணிருக்காங்களா அந்த ஸ்கீம்னு வச்சுக்குவோம். ஸோ the government's உடைய updated urban challenge fund has provided the attention of urban provided rendered அங்க எழுதியிருக்கேன். ஸோ அது அது அப்படியே நான் ஈஸியா நமக்கு புரியறதுக்காக அந்த ஈஸி வேர்ட்ஸை போடுறேன். has given the attention of urban local bodies an even more precious resource as they struggle to complete unfinished work under other schemes. சரி, ஓகே.
அர்பன் சேலஞ்ச் ஃபண்டை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்களா கவர்மெண்ட். பண்ணி என்ன நமக்கு கொடுக்க விரும்புறாங்க அப்படின்னா, has rendered the attention of urban local bodies and even more precious resource. இது வந்து இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஒன்று செய்யுது. என்னது, ஏன் அப்படி செய்யுது அப்படின்னா, ஆஸ் தேங்கிறது யூஎல்பியை ரெஃபர் பண்ணுது. ஆஸ் தேங்கிறது யூஎல்பியை தான் ரெஃபர் பண்ணுது. as urban local bodies struggle to complete unfinished work under other schemes. என்னென்ன ஸ்கீம்ஸ்? அம்ருத், ஸ்வச் பாரத், ஸ்மார்ட் சிட்டிஸ், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இதுலெல்லாம் சஃபர் ஆகிக்கிட்டு இருக்க இவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணுதான் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் மேல கதை. which also suffer from chronic underutilization. ரொம்ப காலமா வந்து இந்த ஸ்கீமை வந்து சரியா யூஸ் பண்ணாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். எது? அர்பன் லோக்கல் பாடிஸ். ஸோ இவங்களுக்காக ஏதோ ஒரு ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் அப்டேட் பண்ணி கொடுக்குது. அதான் கொடுக்குதுங்கிறது தான் ஹாஸ் ரெண்டட். எந்த ஸ்கீமு? அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட். அது என்ன நமக்கு தெரியாது. ஓகே, இருக்கட்டும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 6 லைனுக்கு வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு. அர்பன் லோக்கல் பாடிஸ் வந்து இருக்கிற ஸ்கீமையே முடிக்க முடியாம கஷ்டப்படுது. அது வந்து ரொம்ப காலமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்காக கவர்மெண்ட் இப்ப புதுசா வந்துட்டு அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுங்கிற ஒண்ணு அப்டேட் பண்ணி ஏதோ ஒண்ணு இந்த லோக்கல் பாடிஸ்க்கு வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஏதோ ஒரு ரூல்ஸ் கொடுக்குதோ, ஒரு ஆர்டர் கொடுக்குதோ, என்னமோ ஒண்ணு நடந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வருவோம். செகண்ட் ஸ்டான்ஸாக்கு வருவோம். ஸோ த கவர்மெண்ட் ஹாஸ் பிச்டு தி ஃபண்ட் அஸ் அ மூவ் டுவர்ட்ஸ். பிச்சுடு அப்படின்னா வந்து பணத்தை இறக்குது, பணத்தை வந்து லான்ச் பண்ணுது, ஒரு ஏதோ ஒண்ணு பணம் போட்டு ஸ்டார்ட் பண்ணுது, ஒரு மூவா எடுக்குது. அஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதான் அஸ் அ மூவ் டுவர்ட்ஸ். எதை நோக்கி இந்த மூவ் வந்து இருக்குது அப்படின்னா, ஒரு 3 விஷயம் சொல்றாங்க. மார்க்கெட் லிங்க்டு, ரீஃபார்ம் ட்ரிவன் அண்ட் அவுட்கம் ஓரியன்டட் அப்படின்னு ஒரு 3 ஸ்டெப்பை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் பணம் போடுது. அதுக்கு வந்து சில ஒரு கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்குது. என்னன்னா, ஓகே, இதன் அடுத்த பார்ப்போம், முடிச்சுட்டு வருவோம். ஸோ மார்க்கெட் லிங்க்டு அப்படின்னா, மார்க்கெட்டை வந்து நம்பி பண்ற, மார்க்கெட்டுனா மார்க்கெட்ல இருக்க பிரைவேட் என்டிட்டிஸை நம்பி பண்ற, அதை லிங்க் பண்ணி விடுற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணுது. ரிஃபார்ம் ட்ரிவன் அப்படிங்கிறது ஒரு புதுமையா கொண்டு வர்றதுக்காக பண்ணுது. அவுட்கம் ஓரியன்டட், இப்போ ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா அது ரிசல்ட் எப்படிங்கிறது பேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கணும்னு கூட நம்பலாம். கவர்மெண்ட் இந்த 3ம் வந்து வேணும், இது 3ம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ஃபண்டை வந்து அலோகேட் பண்ணுது. அதான் ஹஸ் பிச்டு த ஃபண்ட். எதுக்காக பண்ணுதுன்னா, அது யோசிச்சிருக்கு, ஒரு ஸ்டெப் எடுக்கலாம், இந்த மாதிரி யோசிச்சு பண்ணா நல்லா இருக்கும். அது என்னென்ன ஸ்டெப்பு? மார்க்கெட் லிங்க்டு, ரிஃபார்ம் ட்ரிவன். ரிஃபார்ம்னா சேஞ்சஸை கொண்டு உள்ள, சேஞ்சஸ் உருவாகக்கூடிய, அதான் ரிஃபார்ம் ட்ரிவன். அண்ட் அவுட்கம் ஓரியன்டட். ப்ராஜெக்ட் நல்லா இருக்கா, அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு தொலைநோக்கு யோசிச்சு பண்ணக்கூடிய இந்த 3ஐயும் லிங்க் பண்ண ஒரு அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஃபண்ட் போடுது. வித்னோடனே உடன், சும்மாலாம் இல்லை, இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னது? the center covering 25% of the project cost ifன்னு அங்க ஒரு கண்டிஷன் வருது. சென்டர் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அதுல 25% வந்து நம்மளோட சென்டர் பண்றாங்களாம். இஃப் cities raise at least 50% through bond, loan and PPP. PPPங்கிறது ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்னா நாங்க ஃபுல் அமௌண்ட்டையும் வந்து தரமாட்டோம் அப்படின்னு தான் ஆக்சுவலி இது சொல்ல வருது. இப்போ எந்த ஒரு ஸ்கீமா எடுத்தாலும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணும், சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க ஒரு 50% வந்து பிரைவேட்டா திரட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு 25% நாங்க தந்துடுறோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுதான். எது மூலியமா வந்து நம்மள ஸ்டேட்டை திரட்டிக்க சொல்லுது? நீங்க வந்து பிரைவேட்ல வந்து பாண்டு வாங்கிக்கங்க, லோன் வாங்கிக்கங்க, பிரைவேட் என்டிட்டிஸ் கிட்ட இருந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டுக்கோங்க, பிபிபி அப்படின்னு சொல்லுதான். சொல்லிட்டு இது ஏன் பண்றோம்னு சொல்றாங்க. ஏன்னா ஒண்ணு பண்ண போறோங்கிறத மேல சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க ஆல்ரெடி நிறைய சந்திச்சிட்டு இருக்கீங்க, கிரானிக் அண்டர் யூட்டிலைசேஷன் இருக்கு அப்படின்னு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க புதுசா ஒரு ஃபண்டு இனிஷியேட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு 3 ஸ்டெப்ஸை வச்சு. எப்படி அப்படின்னா, நாங்க அந்த ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 25% போடுற மாதிரியும் நீங்க ஒரு 50% வந்து கவர் பண்ணிக்கங்க. திஸ் இஸ் அன் அட்டெம்ப்ட். இந்த இது ஏன் இந்த மாதிரி ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா, டு இன்கார்பரேட் அப்படிங்கிறது உள்ளுக்குடிய திணிக்கின்ற, இல்லைன்னா கொண்டு வரணும்னு நினைக்கிற. திஸ் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு இன்கார்பரேட் ஃபிஸ்கல் டிசிப்ளின் இன் அ சிஸ்டம். ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினை வந்து உள்ள வந்து கொண்டு வரணும் அப்படின்னு கவர்மெண்ட் நினைக்குதான். So this is an attempt to incorporate fiscal discipline in a system that has never properly devolved fiscal powers to ULB.
that அப்படிங்கிறது அந்த சிஸ்டத்தை குறிக்கும். இப்போ கவர்மெண்ட் ஒரு சிஸ்டம் உருவாக்கி வச்சிருக்கு. தட் அந்த சிஸ்டத்துல வந்து இது நாள் வரைக்கும் ஹாஸ் நெவர் ப்ராப்பர்லி டிவால்வ்டு. டிவால்வ்டுங்கிறது டு பார்ட்ஸ், பகிர்ந்தளிக்கப்பட்ட. அதாவது கவர்மெண்டே காசு போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த மாதிரி அது போடுற அமௌண்ட்டை வந்துட்டு பகிர்ந்து கொடுக்குறாங்களாம். ப்ராப்பரா இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபினான்ஷியலுக்காக எடுக்கக்கூடிய பவர்ஸை வந்து கவர்மெண்ட் வந்து அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு தனித்தனியா பிரிச்சு கொடுக்கவே இல்லையா. அப்படி ஒரு சிஸ்டமே இது வரைக்கும் இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்துல இந்த பிசிக்கல் டிசிப்ளினை வந்து உள்ள கொண்டு வரணும், அதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு அட்டம்ப்ட் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லுது. ஸோ இது வந்து நமக்கு நல்லா புரியுது, திஸ் இஸ் அன் அட்டம்ப்ட் அப்படிங்கிறது. சரி, சொல்லிட்டீங்க. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஆத்தர் வந்து அவரோட கதையும் சேர்த்து சேர்த்து தான் எழுதுவார். ஸோ திஸ் இஸ் அன் அட்டம்ப்ட். கவர்மெண்ட் என்ன நினைச்சு பண்ணுதுங்கிறதையும் சொல்லிட்டு இவரு வந்து என்ன நினைச்சு எழுதுறாருங்கிறதும் ஒரு மேட்ரு இதுல இருக்கு. இப்ப நெக்ஸ்ட் வந்து அதை நோக்கி இருக்கும். இது வந்து படிக்கும் போதே எனக்கும் வரல. நான் இது ஒரு 10 தடவை திருப்பி திருப்பி படிக்கும் போது எனக்கு தோணுச்சு. ஸோ இதை நான் ஒருத்தவங்களுக்கு சொல்லணும், நான் சொல்றது சிலருக்கு புரியணும் அப்படின்னா நம்ம முன்னாடியே கதையை சொல்லி சொல்லி சொன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து நல்லா இருக்கும். எனக்குமே அதை நான் ஒரு 10 தடவை படிக்கும் போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு புரிதல் வருது. அதுக்காகவே நான் கொஞ்சம் எலாபரேட்டடா இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக தான் திருப்பி திருப்பி சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட். Many Indian cities cannot credibly borrow without first fixing the political economy of local taxes and transfers. அப்ப நிறைய இந்தியன் சிட்டிஸ் என்ன 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 ஆகுதுன்னா they cannot credibly borrow. credibly borrow அப்படிங்கிறது வந்து அவங்களால வந்து பணத்தை வந்து எங்களால திருப்பி கொடுத்துட முடியுங்கிற ஒரு நம்பிக்கைத்தன்மையான ஒரு கடன் வந்து வாங்க முடியாத நிலையில இருக்கு. மெனி இந்தியன் சிட்டிஸ் cannot credibly borrow அப்படிங்கிறது அதான். credible-ங்கிறது ஒரு நம்பிக்கைத்தன்மை, cannot-ங்கிறது அது இல்ல. அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல. ஏன் இல்லைன்னா அவங்களோட லோக்கல் பிரச்சனையவே அவங்க இன்னும் சரி பண்ண முடியாம இருக்காங்க. வித்தவுட் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸிங் த பொலிட்டிக்கல் எக்கானமி ஆஃப் லோக்கல் டாக்ஸஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ். இந்த டிரான்ஸ்ஃபர் அண்ட் டிரான்ஸ்ஃபர் தான் விச்சுங்கிறது. இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா விச் ஆர் ஷேப்டு பை ஸ்டேட் லெவல் இஷ்யூஸ் அண்ட் அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் முனிசிபல் கெப்பாசிட்டி. அப்போ நம்ம முனிசிபல் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சென்டர்லயே வந்து போதுமான தக்க வசதி இல்ல. ஸோ அதனால இந்த ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே சரி பண்ண முடியாம இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு பாரோயிங் கடன் எல்லாம் வந்து பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப்ல எல்லாம் வந்து பண்ண முடியாத நிலையில தான் நிறைய இந்தியன் சிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டாக்ஸஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அதுதான் விச் ரெஃபர் பண்ணுது. ஏன்னா 2 இருக்கு. ஸோ விச் ஆர் ஷேப்ட். இதெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் லெவல்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அண்டர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் முனிசிபல் கெப்பாசிட்டி. நம்மளே வந்து ரொம்ப இன்னும் என்ன சொல்றது, நிறைவடையாத நிலையில இருக்கும் ஸ்டேட் லெவல் பிரச்சனையிலேயே அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். requiring the cities to earn their growth risks sidelining the weaker ones and shifting the focus from service to developing monetizable asset. ஸோ ஃப்ரம் சர்வீஸ்ல இருந்து நம்ம ஃபோக்கஸ் மாறுது. ஸோ இது கடைசி சொல்ற மேல வாங்க. requiring the cities to earn their growth risk sidelining the weaker ones. ஆக்சுவலி இந்த லைன் புரியணும்னா நமக்கு அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதை தான் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் வந்து எனக்கு ஃபீல் ஆனதை சொல்லியிருப்பேன். ஒரு விஷயம் நடக்குது நம்ம நேஷனல் லெவல்ல, நமக்கு என்னன்னே அது தெரியாது. அது தெரியாம இருக்கும் போது அதை ஆமோதிக்கிற ஒரு குரூப் ஒண்ணு பேசுவாங்க, அதை வந்து சரி கிடையாதுன்னு ஒரு குரூப் பேசுவாங்க. இவங்க 2 பேரும் பேசுறது அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் இந்த மாதிரி எடிட்டோரியல்ஸ்லன்னு சொல்லி அந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸா வருது. இப்ப நமக்கு அந்த கதையே தெரியாதனால இவன் ஏன்டா வேண்டாங்கிறான் இதை அப்படின்னு சொல்றதே நமக்கு புரியாது. இந்த லைன் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் தான் நான் போய் பார்த்தேன் அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்னா, அதை நான் சொன்னாதான் இந்த இது புரியும் நமக்கு கொஞ்சம். அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுங்கிறது ஒரு 1 லட்சம் கோடிக்கு வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி ஒரு 50% வந்துட்டு அந்த ஸ்டேட் வந்து திரட்டிக்கணும். அதுல 25% வந்துட்டு வந்து சென்டர் வந்து போடுவாங்க. இன்னொரு ஒரு 25 வந்து ஸ்டேட் போட்டுக்கணும். ஸோ இந்த கதையில தான் வந்து ஆஹ் இதெல்லாம் யாரு பண்ண முடியும்? இப்போ ஒரு பெங்களூர், சென்னை, ஒரு மும்பை இவங்களால இது பண்ண முடியும். இப்போ ரொம்ப லோவஸ்டா இருக்காங்க, டெவலப் ஆகவே கஷ்டப்பட்டுட்டு இப்போ நார்த் ஈஸ்ட் சோன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அவங்களுக்கெல்லாம் வந்து இது முடியுமா? அவங்களே இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகாம இருக்காங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்களை வந்து கண்டுக்காம இது விடுற மாதிரி ஆகுது.
ஏன்னா இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுங்கிறதே வந்து ஒரு growth ஹப்பா ஒவ்வொரு சிட்டியும் உருவாக்கணுங்கிறது தான். அப்ப வந்து growth ஹப்புங்கும் போது ஒரு மும்பையோ ஒரு பெங்களூரையோ வந்து ஒரு பெரிய ஒரு மெட்ரோபாலியன் சிட்டிஸை தான் வந்துட்டு இருக்கிறதுல இந்த சானிடேஷனோ இல்ல மத்த வாட்டர் இது எல்லாத்தையும் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எடுக்கக்கூடிய முடிவு தான் இது. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு ஒரு பிட் மாதிரி செலக்ட் பண்றாங்க. எது அவுட்கம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதான் அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட். ஸோ அதுல ரிசல்ட் ஓரியன்டா எது நல்லா இருக்குன்னு பார்த்து சிட்டிஸ் எல்லாம் இன்னும் நல்லா டெவலப் பண்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி நீங்க சிட்டிஸ் வந்து க்ரோ ஆகணும், அதுல இருந்து ஏர்ன் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இதனால என்ன ஆகுதுன்னா வீக்கர் செக்ஷன் வந்துட்டு ஒதுக்கப்பட்டுறாங்க அப்படிங்கிற ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்றாரு ஆத்தர். ஸோ அததான் ரிக்வயரிங் அப்படிங்கிறது தேவைகள். சிட்டிஸ் அதான் வேணும்னு நம்ம நினைக்கிறது. ரெக்வயரிங் சிட்டிஸ் டு earn their growth, ரிஸ்க் சைட்லைனிங் த வீக்கர் ஒன்ஸ். இந்த நீங்க இப்படி நினைக்கிறது ஓகே. பட் இதனால வீக்கர் ஒன்ஸ் வந்துட்டு அது அவங்களோட இதெல்லாம் நம்ம நிராகரிச்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி ரிஸ்க் ஏற்படுது. அண்ட் ஷிஃப்டிங் த ஃபோக்கஸ் ஃப்ரம் சர்வீஸ் சச் as formalizing the settlements to developing the monetizable asset. formalizing the settlements அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்கும். அதை வச்சுதான் நம்ம வந்து நம்ம டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்து ஃபார்மலைசிங் த செட்டில்மெண்ட்ஸ். அது வந்து ஒரு சர்வீஸ் நோக்கத்துல சென்டர் பண்ண வேண்டிய ஒண்ணு. அந்த ஃபோக்கஸ்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அசட்ஸ யூஸ் பண்ணி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்க ஃபோக்கஸ் மாறுது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. இப்ப திருப்பி இந்த லைனை ஃபுல்லா வாசிப்போம். ரெக்வயரிங் சிட்டிஸ் டு earn their growth. சிட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா மெட்ரோபாலியன் சிட்டிஸ் மாதிரியான இடம். அதை நம்ம growth நல்லா கொண்டு வரணும், அது growth earn பண்ணணும்னு நினைக்கிறது. ரிஸ்க் சைட்லைனிங் த வீக்கர் ஒன்ஸ் அண்ட் ஷிஃப்டிங் த ஃபோக்கஸ் ஃப்ரம் சர்வீஸ் அப்படிங்கிற மைண்டட்ல இருந்து நம்ம வந்து காசு பார்க்கணும், ரெவன்யூ எடுக்கணுங்கிற அதை நோக்கி வந்து ஷிஃப்ட் ஆகுது நம்மளோட ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆத்தர். இப்போ நெக்ஸ்ட், the 5,000 crore guarantee may ease borrowing for smaller cities, but proper accounting and administrative capacity are essential. ஓகே, இப்ப மேல சொல்லிட்டாங்க வீக்கர் ஒன்ஸ் தள்ளப்படுறாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் கவர்மெண்ட் யோசிக்காமலா இருக்கும். கவர்மெண்ட் அதுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கு. 5,000 கோடி வந்து நாங்க கேரண்டி தரோம் சின்ன சின்ன சிட்டிஸ்க்கெல்லாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆல்ரெடி பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆத்தர் சொல்றாரு, நீங்க சொல்லியிருக்கிற இந்த 5,000 கோடி கேரண்டி வந்துட்டு மே ஈஸ் பாரோயிங் ஃபார் ஸ்மாலர் சிட்டிஸ்க்கு. மே ஈஸ்னா கொஞ்சம் ஈஸி பண்ணலாம். மே ஈஸ் அவங்களுக்கு நீங்க உதவி பண்ணலாம். பட் ப்ராப்பர் அக்கவுண்டிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி ஆர் எசென்ஷியல். ஆனா அங்க இருக்கிற அந்த ஒவ்வொரு லோக்கல் பாடிஸ், அர்பன் லோக்கல் பாடிஸ்ல இருக்கிற ஆளுகள் கிட்ட சரியான அந்த நிதி பாக்குற அந்த அக்கவுண்டிங் கெப்பாசிட்டியோ அது வந்து கரெக்டா நிர்வகிக்கிற கெப்பாசிட்டியோ இல்லாம இருக்குங்கிறப்போ, நீங்க இப்படி 5,000 கோடி நீங்க தரேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு யூஸ் ஆனாலும் அதோட ரிசல்ட் கரெக்டா இருக்காது. ஏன்னா அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் அங்க சரியா கிடையாது அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. ஸோ இத சொல்லிட்டு when a parliamentary committee asked about fund eligibility criteria and application process, in the urban ministry said that it was still under examination. A possible recipe for politically colored spending. ஓகே, நீங்க 5,000 கோடி கொடுத்துருக்கீங்கப்பா, ஆனா வந்து இங்க நிதி நிர்வகிக்கிற ஒரு திறனே வந்து கம்மியா இருக்குப்பா ஒவ்வொரு ஸ்டேட்லயும். அது மட்டும் இல்ல, வேணா பொழுது பார்லிமெண்டரி கமிட்டி இப்போ ஒரு இது ஸ்டார்ட் பண்றாங்கன்னா சும்மா பண்ணிட முடியாது. ஸோ பார்லிமெண்டரி கமிட்டி வந்து கேக்குறாங்களாம், ஒவ்வொரு ப்ராஜெக்டோட அப்ளிகேஷனை வந்து நீங்க எப்படி இது பண்றீங்க, எடுக்கிறீங்க, அந்த எலிஜிபிலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு, அதோட ப்ராசஸ் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டப்ப அர்பன் மினிஸ்ட்ரி வந்து என்ன ரிப்ளை பண்ணாங்கன்னா, அது வந்து நாங்க இன்னும் வந்து ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு, இட் இஸ் அண்டர் எக்ஸாமினேஷன் அப்படின்னு அவங்க சொல்றாங்களாம். இது வந்து கண்டிப்பா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் வந்து அவங்க ஏதோ ஒரு சாயம் பூசி அவங்களோட தேவைக்கு பண்ண விரும்புறாங்க அப்படிங்கிறது தெரியுது. பாசிபிள் ரெசிபி நடக்கலாம். நாங்க எழுதியிருப்பேன் ஒகேப்ல. பொலிட்டிக்கலி கலர்டு ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது ஒரு டெசிஷன் தட் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ். இப்ப ஏன்னா இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப இதுல ஒரு ப்ராஜெக்ட் வருது. அது கண்டிப்பா வந்துட்டு கரெக்டா எது இருக்குன்னு ஒரு லாஜிக்கலாவா நீங்க எடுப்பீங்க? இல்ல. ஏன்னா அதோட ப்ராசஸ் என்னன்னு கேட்டதுக்கே வந்து இட் இஸ் ஸ்டில் அண்டர் எக்ஸாமினேஷன் இவங்க சொல்லிடுறாங்க. மேபி இப்போ ஒரு ஒரு பெரிய மினிஸ்டர் சொல்றாருங்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் அவங்க பண்ணலாம். அவங்களோட தேவைக்காக பண்ணலாம். அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இப்ப ஆட்சியா இருக்காங்க. அவங்க சொல்றதுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு ப்ராஜெக்ட தேர்ந்தெடுக்கலாம். உண்மையான டிசர்விங்கான ஒண்ண வந்து பண்ணாம இருக்கலாம். ஸோ பாசிபிள் ரெசிபி ஃபார் பொலிட்டிக்கலி கலர்டு ஸ்பெண்டிங். ஸோ அந்த காசு வந்துட்டு அவங்கவங்க பார்ட்டியின் தேவைக்கு ஏத்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸுக்கு போகும். அதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கு. இத வந்து
அவங்க அண்டர் எக்ஸாமினேஷன்னு சொல்லும் போதே தெரியுது. ஒரு பார்லிமெண்டரி கமிட்டி கேள்வி கேட்கும்போது, ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தியுமே வந்து வெளிப்படைத்தன்மையோட இல்ல அப்படின்னு ஆத்தர் வந்து ஒரு குற்றச்சாட்டு மாதிரி இங்க சொல்றாரு. ஓகே, அடுத்து அக்ராஸ் செக்டார்ஸ் த சென்டர் ஹேஸ்க்கு அப்புறம் ஒரு V3 வரணும். எங்க அது? ரெடியூஸ்டு. ஓகே, சென்டர் ஹேஸ் ரெடியூஸ்டு. அதுக்கு முன்னாடி இருக்கிற அப்ப அந்த குட்டி லைன் சின்ஸ் 2014 அப்படிங்கிறது வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுது, ஏதோ ஒண்ணு குறைக்குது. எப்போல இருந்து? 2014 இருந்து. இன்க்ரீசிங்லி ரெடியூஸ்டு, சும்மாலாம் குறைக்கல. அந்த குறைக்கிறதையே வந்து அதிகமா குறைச்சிட்டே வர்றாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு ரூ. 100 நான் குடுக்குறேன்னா, அடுத்து ரூ. 80 தான் தருவேன், ரூ. 60 தான் தருவேன், ரூ. 50 தான் தருவேன் அப்படின்னு அந்த குறைக்கிறதோட விகிதம் வந்து கூடிக்கிட்டே இருக்கான். ஸோ அதான் சொல்றாங்க, அக்ராஸ் செக்டார்ஸ் த சென்டர் ஹேஸ் சின்ஸ் 2014 இன்க்ரீசிங்லி ரெடியூஸ்ட் தி ஷேர் ஆஃப் த பப்ளிக் சப்போர்ட். கவர்மெண்ட் 100% ஃபண்டை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு அவங்களே கொடுக்கறது அப்படிங்கிறது குறைச்சிட்டே வருவாங்க. அட் த சேம் டைம் வைல் அப்படிங்கிறது வைல் ஆஸ்கிங் த பப்ளிக் சிஸ்டம்ஸ் டு ஃபில் த கேப் யூசிங் பிரைவேட் ஃபினான்ஸ். அப்ப அவங்க சொன்ன இந்த 25 PPP இதெல்லாம் அங்க வந்துருச்சு. இதுதான் பிரைவேட் ஃபினான்ஸ். அப்போ வந்து நாங்க ஃபுல்லா பண்றோம் அப்படிங்கிற இதுல இருந்து அவங்க கம்மி பண்ணிக்கிட்டு பப்ளிக்க நீ ஃபில் பண்ணிக்கோ, மிச்சம் இருக்கு நான் கொடுக்கறத தவிர்த்து மிச்சம் வேணுங்கிற அந்த கேப்பை வந்து நீங்க பிரைவேட் ஃபினான்ஸ் மூலியமா ஃபில் பண்ணிக்கோங்க இப்படிங்கிற இந்த எண்ணம் வந்து 2014 இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சாம். இதுல ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த இதை முடிச்சுட்டு CSIR was among the first casualties and urban development could be the latest. ஸோ இதை வந்து அவங்க அப்போயில இருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா இல்ல CSIRங்கிறது அந்த ரிசர்ச்காக கொடுக்கறதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு அப்ரிவேஷன் தெரியல. அவங்களுக்கு தான் முதல்ல வந்து கட் பண்ணாங்க ஃபுல்லா அமௌண்ட் கொடுக்கறத. ஸோ வந்துட்டு அவங்க தான் இதுல ஃபர்ஸ்டா இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்டா வந்து அர்பன் டெவலப்மெண்ட் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம், அதாவது இவங்க வந்து முன்னாடி இருந்தே இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இப்படிலாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு செக்டார்ஸ்லயும் என்னன்னா அக்ராஸ் செக்டார்ஸ் இப்படி நடக்குதுன்னு ஆத்தர் சொல்லிட்டாரு. அப்ப சில செக்டார்ஸை பத்தின எக்ஸாம்பிள்ஸுமே அடுத்து கொடுப்பாரு. ஏன்னா இதுதான் லாஜிக். ஒரு 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 லெட்டர் எழுதுறோம்னா நம்ம எப்படி எழுதுவோம்? ஒரு ஒரு பேட்டர்ன் இருக்கும்ல. அந்த மாதிரி இப்போ அக்ராஸ் செக்டார்ஸ்னு சொல்லிட்டாரு. அதுல ஒவ்வொன்றுல எப்படி இருக்கு அப்படிங்கிற சில எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி இப்போ ஆத்தர் சொல்ல போறாரு. இப்போ இன் ஹையர் எஜுகேஷன் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்டேட் பண்ணிருக்கீங்களா ஏதோ ஒண்ணு, அது எப்படி ரியாக்ட் ஆகுது ஒவ்வொரு செக்டார்லயும் அப்படின்னா, ஹையர் எஜுகேஷன் எடுக்கும்போது த மூங்கிறது இந்த அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுங்கிறது டுவர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன்ஸ் டர்ன்டு த பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இன்டு டெட் லேடன் என்டிட்டிஸ். இந்த நீங்க எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு கடன் நிறைய ஆகக்கூடிய ஒரு ஒரு பில்டிங்கா வந்து மாத்திருது. பில்டிங் இல்ல, ஒரு என்டிட்டி ஆர்கனைசேஷனா மாத்திருது. இந்த டெட் லேடன் நான் ஆல்ரெடி எழுதியிருப்பேன், லோடட் ஹெவிலி வித் சம்திங் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸுமே வந்துட்டு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு மேல கடன் சுமை அதிகமாயிருது. அப்போ தட் வர் எக்ஸ்பெக்டட் டு ரெக்கவர் த காஸ்ட் பை இன்க்ரீசிங் த ஃபீஸ் அஃபெக்டிங் த புவர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களோட இந்த இதனால ஒரு பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு கிடைக்க வேண்டிய முழு நிதி உதவி கிடைக்கல. அப்ப கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்மி பண்ணிருச்சு. அப்ப மிச்ச தேவை அவன் என்ன பண்றான்? அவனுக்கு வந்து அது கடனா வந்து அவன் மேல விழுகுது. அதை சரி பண்றதுக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இன்டு டெட் லேடன் என்டிட்டிஸ், அந்த என்டிட்டிஸ் அது என்ன நினைக்குது அப்படின்னா இதை ரெக்கவர் பண்ணணுங்கிறதுக்காக அப்போ ஒவ்வொருத்தரோட ஃபீஸ்ல கொஞ்சம் காசை ஏத்து, ஏன்னா அவன் அவன் அதை சரி பண்ணணும்ல எப்படியாவது. இப்படி இவங்க மாறுவாங்க. இது வந்து புவர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு செக்டாரை பத்தி சொல்றாரு. அடுத்த ஹெல்த் செக்டாருக்கு வராரு. ஸ்டடீஸ் ஆஃப் த நேஷனல் ஹெல்த் மிஷன் அதனுடைய மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஒரு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்திருக்காங்க. என்னன்னா லாங் டிலேஸ் டு மூவ் த ஃபண்ட் த்ரூ ட்ரெஷரிஸ் டு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ். இப்ப ஹெல்த் மிஷனுக்குன்னு நீங்க ஒரு ஃபண்டை ஒதுக்குனா கூட அது வந்து அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ற ஏஜென்சிக்கு ட்ரெஷரியில இருந்து வரணும், கஜானால இருந்து கொடுக்கணும். அது வர்றதுக்கான அந்த நேர காலமே வந்து ரொம்ப டிலே ஆகுதான். ஸோ ஸ்டடீஸ் ஆஃப் நேஷனல் ஹெல்த் மிஷன்ஸ் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஹாவ் டாக்குமெண்டட் லாங் டிலேஸ் டு மூவ் த ஃபண்ட் த்ரூ ட்ரெஷரிஸ் டு இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ். ஸோ இன் ப்ராக்டிஸ், அப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸும் have been asked to maintain service first and receive the money later. அப்ப நிதர்சனமா பிராக்டிக்கலா என்ன நடக்குதுன்னா ஹாஸ்பிட்டல்ல நீங்க முதல்ல சர்வீஸ் பண்ணுங்க, உங்களுக்கான அமௌண்ட் வந்துட்டு லேட்டர் ஆன் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அததான் அவங்க இப்ப ஃபாலோ பண்றாங்க. இது ஒரு பிரச்சனையா இருக்கு. பணம் கரெக்டான டைம்ல வரல, டிலே ஆகுது அப்படிங்கிறது. இது மெடிக்கல் ஃபீல்டுல. அடுத்த ஆடிட்
அண்டர் தி உஜ்வால் டிஸ்காம் அஷ்யூரன்ஸ் யோஜனா. இது வந்து பவர் செக்டர் எலக்ட்ரிசிட்டி டிஸ்காம் அஷ்யூரன்ஸ் யோஜனா. இது அதை பேஸ் பண்ணது. இவங்க வந்து சில இதை வந்து சொல்றாங்க. எக்ஸ்போஸ்ட் அப்படின்னா வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. என்னது? சிக்னிஃபிகண்ட் நான் அதரன்ஸ்னா கடைபிடிக்கல அப்படின்னு. அப்போ இவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, ஒரு ஃபண்டை எப்படி பண்ணணும்ட்டு. அதை வந்து என்ன சொல்றது, ரொம்ப தீர்க்கமா சொல்லலாம். அதை அவங்க ஃபாலோ பண்ணல, கடைபிடிக்கல அப்படின்னு. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரிசிட்டியில இருக்க பீப்புள். அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கேப் இன் த பவர் செக்டர். இதுலயும் அதே தான். ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கான அந்த காலங்கள் வந்து ரொம்ப டைம் எடுக்குது. பவர் செக்டார்ல எந்த ரூல்ஸையுமே வந்து கடைபிடிக்கலங்கிறது அப்பட்டமா வெளியே தெரியுது அப்படின்னு. இது ஒரு பவர் செக்டார்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு நேரம் என்ன சொல்றாங்க, நீங்க பிரைவேட்டா காசு வந்து லோனு பாண்டுன்னு பண்ணுங்கன்னு சொல்றீங்க, உங்களோட கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கறத குறைக்கிறீங்க. ஓகே, பிரைவேட்டா வாங்குறது ஒன்றும் தப்பு இல்லை தாங்க. பிரைவேட் கேபிட்டல் இஸ் நாட் இல்லெஜிட்டிமேட், அது ஒன்றும் இல்லீகல் கிடையாது தான். அண்ட் பப்ளிக் சிஸ்டம்ஸ் ஷுட் சம்டைம்ஸ் ரைஸ் ரெவென்யூஸ். இப்போ பப்ளிக் செக்டர் இருக்காங்கன்னா அவங்க சர்வீஸ் மைண்டட்லேயே தான் இருக்கணும்னு இல்லை. ஒரு பப்ளிக் பில்டிங்கும் அதுவும் நல்லா இருக்கணும்னாலும் அது கொஞ்சம் காசு பார்க்கணும்ல. இப்போ டேக்ஸ் எல்லாம் ஏன் பே பண்றோம் பப்ளிக் இதுல? அப்பதான் நம்ம எக்கானமி வந்து ஓடும். அப்ப அவங்களும் காசு கொஞ்சம் ரைஸ் பண்ணணும், ஏர்ன் பண்ணணும், ரெவென்யூ வேணும்னு நினைக்கிறதும் தப்பு கிடையாது தான். த இஷ்யூ இஸ் தட், இங்க பிரச்சனை என்னன்னா, பிரைவேட்ல போறதுங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது தான். ஒரு பப்ளிக் வந்து நீங்க சர்வீஸ் மைண்ட்ல மாறுறீங்க அப்படின்னு சொல்றதுமே சில நேரத்துல நீங்க ரெவென்யூ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறதும் கரெக்ட் தான். பட் பிரச்சனை என்னன்னா, த இஷ்யூ இஸ் தட் சென்டர் increasingly conditions public support on market access instead of ensuring minimum service guarantee. ஒருத்தங்க ஒரு சர்வீஸ் இதுல இருக்காங்க, பப்ளிக் இதுலன்னா அவங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கணும் அதை பண்றனால. அது வந்து கொஞ்சம் கூட இல்ல. ஆனா நீங்க வந்து ஒரு மார்க்கெட் ஆக்சஸ் பண்றதுக்காக பப்ளிக் சப்போர்ட்டை வந்து சரியா இருக்கணுங்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் பப்ளிக் நோக்கியே செய்றீங்க. அப்ப சர்வீஸ் பண்றவன் சைடுல வந்து ஒரு மினிமமாவது அவனுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது வந்து கவர்மெண்ட் பண்ண மாட்டேங்குது. கம்ப்ளீட்டா வந்து நம்ம மார்க்கெட், நம்ம பப்ளிக் அதை எப்படி சரி கட்டணும், அதுலயே தான் உங்க ஃபோக்கஸ் போகுது அப்படிங்கிறது தான் பிரச்சனை இங்க அப்படின்னு ஆத்தர் சொல்றாரு. The issue is that center increasingly conditions public support on market access. அதாவது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கு. மார்க்கெட் வந்து ஹெல்த்ல சொல்றாங்கல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க சர்வீஸ் பண்ணுங்க, தென் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து வந்துரும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு மினிமம் கேரண்டி கூட வந்து சர்வீஸ் பண்றவங்களுக்கு இல்லாம போகுது. லைக் சர்வீஸ் பில்டிங்ஸ்க்கு அதுல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து அந்த வருமானம்ங்கிறது இல்லாம போயிருது. வருமானம்னு இல்ல, அவங்களுக்கு ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க பெரிய பிரச்சனைன்னு ஆத்தர் சொல்றாரு. தஸ் ஒரு வழியா வந்து முடிவுக்கு வந்துட்டாரு. While the funds instruments are legitimate, it will increase the risk of becoming insubordinate to bankability. இப்படின்னு மட்டும் படிச்சீங்கன்னா புரியாது. ஏன்னா whileனா அதே சமயம் ஃபண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் லெஜிட்டிமேட்னா லீகல். இப்போ ஃபண்ட் எல்லாம் லீகலா இருக்கும் அந்த நேரம். இட் வில் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் பிகமிங் இன்சபார்டினேட் டு பேங்கபிலிட்டி. அப்போ இன்சபார்டினேட்டுங்கிறது சொல்லிட்டேன், கீழ்ப்படியாத. பேங்கபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், இல்லை அந்த ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ற பர்சன்ஸ் யாரை வேணா சொல்லலாம். அப்போ ஃபண்ட் எல்லாம் லீகலா இருக்கு, இட் வில் இன்க்ரீஸ் த ரிஸ்க். அப்படி லீகலா இருக்கும்போது ஏன் ரிஸ்க் வரணும், ரிஸ்க் ஏன் அதிகரிக்கணும்? அப்ப அதோட நின்றீங்கன்னா புரியாது. Thus, while the fund instruments are legitimate, it will increase the risk of becoming insubordinate to bankability if land records are a mishmash. இப்போ ஒரு இது வந்து ஃபுல்லாமே அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. அப்போ வந்து ஒரு லேண்டுக்கு ஒரு பில்டிங்க்கு அப்படிங்கிறது தான் இங்க மேட்ரு எல்லாமே. இப்போ ஃபண்ட் எல்லாம் கரெக்டா இருந்தாலுமே லேண்ட் ரெக்கார்ட் எல்லாம் சரியா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நாம வந்து இந்த ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணி அவுட்கம் எடுத்து அது மூலியமா ரீபேமெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை, அந்த நிலையை நம்ம பண்ண முடியாத நிலைமைக்கு, இன்சபார்டினேட்னா கீழ்ப்படியாத, பண்ண முடியாத அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோங்கிற ரிஸ்க் வந்து ஜாஸ்தியா இருக்கு. ஏன்னா லேண்ட் ரெக்கார்ட் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல. லேண்ட் ரெக்கார்ட் ஏன் சரியில்லை? ULBs routinely violate the master plans and renters and low income households do not receive additional protection. இப்போ வந்து ஒரு அர்பன் லோக்கல் பாடிஸ் இருக்காங்கன்னா, ஒரு ஸ்லம் ஏரியாலாம் இருக்குன்னா அதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணி சரி கட்டணும்.
பட் ஆனா பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி பாத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்கீமே இருக்கு. ஒரு கோட்டால ஒண்ணு நம்ம செய்யணும் அப்படின்னா, அந்த அண்டர் பிரிவிலேஜ்டுக்குங்கிற அது சரியா போய் சேரவே சேராது. ஒரு அஃபோர்டபுளா ஒருத்தவங்க பண்றாங்கன்னா, அவங்களுக்கு தான் அது எல்லாமே போய் சேருது. அப்ப இந்த அர்பன் லோக்கல் பாடிஸ்ங்கிறது அவங்களுக்குன்னு ஒரு மாஸ்டர் பிளான்ஸ் இருக்கும். அத வந்து அவங்க சரிவர பண்றதில்ல. ஏன்னா அப்படி பண்ணியிருந்தா ஏன் இவ்ளோ ஸ்லம் ஏரியாஸ் இருக்கு? ஸ்லம்ன்னு மட்டும் நான் சொல்லல. நெறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போனா வந்து அவங்களே வந்து அவங்களுக்கான ஒரு கோட்டா ஒண்ணு செய்யணும்னா, அது சரிவர பண்றது கிடையாது. இதனால அந்த இப்ப இத நம்பி ஒரு லேண்ட் ஒருத்தவங்க குடுத்துருக்காங்க அப்படின்னாலும், அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து வரக்கூடிய இன்கமோ இல்லன்னா சரி வராது. பண்ண முடியாம போயிருவாங்க. அதுதான் வந்து இன்சப்பார்டினேட் டூ பேங்கபிலிட்டி. அண்ட் லோ இன்கம் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் டு நாட் ரிசீவ் அடிஷனல் புரொடெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது, அவங்களுக்கான தேவைகள் எதுவுமே அவங்களுக்கு போய் சேராது. ஏன்னா யுஎல்பி செய்யாது. ஏன் செய்யாதுங்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம். ஏன்னா வந்து அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுறாங்க. அந்த பொலிட்டிக்கலி கலர்டு ஸ்பெண்டிங்ன்னு சொல்ட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து அந்தந்த பார்ட்டி என்னவோ, இல்ல அத யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்களோ, அவங்களோட டெசிஷன்ஸ்க்கு ஏத்த மாரி வந்து பண்ணிடுறாங்க. ஸோ இந்த எல்லா கதையையும் கனெக்ட் பண்ணி ஃபைனல்ல சொல்றது தான். அந்த 5 லைன் வந்து எனக்கு இன்னுமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. லைக் அத எப்படி இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. இத நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும். பட் ஆனா நான் ட்ரை பண்றேன் புரிய வைக்க. தஸ் இந்த ஃபண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆர் லெஜிட்டிமேட். அப்போ நீங்க ஃபண்ட் குடுக்குறீங்க எல்லாமே ஓகே தான். ஆனா லேண்ட் ரெக்கார்ட்ஸ்ங்கிறது இங்க மிஷ்மேஷா இருக்கு. சரியா இல்ல. ஏன்னா ஒவ்வொரு இதுலயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப இதுதான் உண்மையான ஓனரா? வில்லங்க எதுவும் இல்லையான்னு ஏகப்பட்ட பிரச்சனை லேண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. நமக்கே தெரியும். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா, நாம வந்து அந்த பேங்கபிலிட்டி கடன் வாங்கக்கூடிய அந்த கிரெடிபிலி பரோன் மேல பார்த்தோம்ல, அந்த நிலையில நம்ம இருக்க மாட்டோம். நம்ம வந்து அதுக்கு பண்ண முடியாது இன்சபார்டினேட்னா கீழ்ப்படியாத, அத வந்து வாங்கிக்க முடியாத ஒரு நிலைக்கு நம்ம மாறக்கூடிய ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. இட் வில் இன்க்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் பிகமிங் இன்சபார்டினேட் டு பேங்கபிலிட்டி இஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் அ மிஷ்மேஷ். ஏன் அப்படி சொல்றோம்? யூஎல்பி ரொட்டீன்லி வயலேட் த மாஸ்டர் பிளான்ஸ். அவங்க வந்து அவங்களோட பேசிக்கானதை சரியா பண்ணல. அண்ட் ரெண்டர்ஸ் அண்ட் லோ இன்கம் ஹவுஸ்ஹோல்ட்ஸ் டு நாட் ரிசீவ் தி அடிஷனல் ப்ரொடெக்ஷன்ஸ். அப்போ யூஎல்பினால வந்து பண்ணக்கூடிய திட்டங்கள், நல்ல வசதிகள், லோ இன்கமா இருக்கக்கூடிய அவங்கள மேம்படுத்தக்கூடிய எதுவுமே வந்து நடக்காது. இன்னும் இல்லாம தான் போகும் அப்படின்னு ஆத்தர் வந்து கவலை தெரிவிக்கிறார். ஓகே, இதுதான் வந்து ஓவராலான கதை. ஓகே, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போவோம். அப்போ வந்து நமக்கு இன்னும் ஒரு ஒரு கிளாரிட்டி வரும். கடைசி 5 லைன் வந்து இன்னும் தெளிவா கிறிஸ்பா வந்து சொல்ல முடியல தான். பட் ஓகே, நான் ட்ரை பண்றேன். நெக்ஸ்ட் இதே இத கூட இன்னொரு தடவ வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரு இத வந்து ஒரு தடவ பார்க்கறது பெருசு இல்ல. ஒரு 10, 15 தடவ பார்த்தா அதுல எதுனாலும் எனக்கு வந்து புரியும். என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அது அது தெரியும் அத வாசிக்கும்போதே. இப்ப இந்த இடத்துல இது ஒரு செமையான லைனு. அந்த தஸ்ல இருந்துட்டு மிஷ்மாஷ் வரைக்கும். ஏன்னா இஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆர் மிஷ்மாஷ படிக்காம படிச்சா நமக்கு அது புரியவே புரியாது. ஸோ அந்த ரைட்டிங்கோட ஒரு ஒரு பியூட்டிஃபுல்னஸ் பாருங்க. அதுவும் எடிட்டோரியல்னா சில சில இதுல ஒரு மாரி தான் எழுதுவாங்க. அதுவும் ஒரு ஃபார்மேட்ல தான் எழுதுவாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் வந்து கத்துக்கணும். ஓகே, பார்க்கலாம். இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா இத நான் ஏன் இத்தன தடவ சொல்றேன்னா, ஆல்ரெடி நான் இத 10 தடவையாவது ஒரு 10 தடவையாவது நான் அப்படி சும்மா சும்மா அப்படியே வாசிச்சுட்டே தான் இருந்தேன். ஒரு 2, 3 தடவ அர்பன் சேலஞ்ச் ஃபண்டுன்னா என்னன்னே தெரியாம தான் வாசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் நான் போகும்போது, ஓகே, அதுக்கு ஒரு 1,00,000 கோடி போட்டிருக்காங்க. அதுல 5,000 கோடி வந்து நார்த் ஈஸ்ட் ஜோன்ஸ்க்கு மெயினா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களாலலாம் வந்து ஒரு கடன் வாங்கி அத திருப்பக்கூடிய நிலையிலலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கேரண்டியா ஒரு பேக்கப்பா நான் நிக்கிறேன் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. நான் அங்க அவங்களையும் விடல, ஸ்மாலர் சிட்டிஸையும் அப்படின்னு. அதையும் ஆத்தர் எடுத்துட்டு வந்துட்டாரு இங்க. எங்க அந்த 5,000 கோடி. ஆமா. 5,000 கோடி வந்து நீங்க குடுக்குறதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்கள்ட்ட அந்த நிர்வாக இதுவே கம்மியா இருக்கு. அவங்களோட லோக்கல் பிரச்சனையவே அவங்களால சரி பண்ண முடியல. அந்த வித்தவுட் ஃபிக்ஸிங் த லோக்கல் டாக்ஸஸ்ன்னு ஒண்ணு வரும். எல்லாத்தையும் ஆத்தர் எடுத்துட்டு வந்து, "நீ பண்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா வந்து நம்ம பேசிக்லயே வந்து இன்னும் ஒரு நிறைவில்லாத இடத்துல இருக்கோம். ஸோ இந்த பப்ளிக் இது வந்து நீங்க கொண்டு வர்றது வந்து அந்த அளவுக்கு சரியா வராதுங்கிற" மாரி ஆத்தர் முடிக்கிறாரு. இதுதான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் இந்த இத பொறுத்தவரைக்கும். மேபி இத யாராவது பார்க்குறீங்க, இதுல ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னா வந்து சொல்லுங்க. நம்ம வந்து அத கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க் யூ.